இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற செடி தினமும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான். இது ரோட்டு ஓரங்கள்ல எங்கனாலும் கிடைக்கும். இந்த செடியோட நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க விட மாட்டீங்க. அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, எந்த நோய்களுக்கெல்லாம் இந்த செடியை பயன்படுத்தலாம், இத இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஒரு விதமா சொல்லணும்னா இந்த இயற்கை நமக்கு கொடுத்த வரம் தான் இந்த செடி. நமக்கு வர்ற ஒவ்வொரு நோய்களுக்குமே நிவாரணம் இயற்கையில இருந்து கிடைக்கிற ஒவ்வொரு செடியிலுமே இருக்குது. ஆனா நமக்கு அந்த விஷயம் தெரியாததுதான் இப்போ பெரிய பிரச்சனை. இந்த செடியோட பேர் உண்ணி செடி. இந்த செடியோட இலை, பூக்கள், காய், வேர் எல்லாத்துலயுமே மருத்துவ குணங்கள் அதிகமா இருக்குது. இந்த செடியோட காய்கள்ல கொஞ்சம் விஷத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த காயை சாப்பிடாம இருக்கிறது தான் நல்லது. சரும சம்பந்தமான பிரச்சனை, சுவாச சம்பந்தமான பிரச்சனை, கேன்சர், ராபிஸ், சிக்கன் பாக்ஸ் இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு இந்த உண்ணி செடிய முக்கியமா பயன்படுத்துறாங்க. இந்த செடியோட இலைய நைஸ் பேஸ்டா பண்ணி காயத்துக்கு மேல அப்ளை பண்ணோம்னா காயம் மறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி அப்ளை பண்றதால காயம் மறைகிறதோட காயத்தால வந்த தழும்பும் இருக்காது. இந்த இலைய தண்ணில போட்டு நல்லா காய்ச்சணும். அதுல நம்ம ஆவி பிடிச்சோம்னா சுவாச சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்குது.